Hello guys, welcome back to your favorite channel Jiya Creations. நான் உங்கள் ஜியா பேசுறேன். சோ இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு வீடியோ பார்க்க போறோம். மன்னார்குடியில பொங்கல் ஃபெஸ்டிவலை முன்னிட்டு இங்க வந்து சூப்பரான ஷாப்பிங் பிளேசஸ்லாம் பார்க்க போறோம். பெரிய ஷாப்பிங் மால்லாம் கிடையாதுங்க. ஒரு கிராமத்துல எப்படி இருக்குமோ மஞ்சள், குங்குமம், சோ கரும்பு, சோ இந்த மாதிரி பல விதமான ஐட்டம்ஸ் வந்து நம்ம வந்து போய் பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி வேற லெவல்ல வீடியோ இருக்க போது. சோ நம்மளோட சேனல் ஜியா கிரியேஷன் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். My appetite, don't leave me here high and dry. Oh, well, I don't wanna jinx it, baby, and twist myself at the spine. Don't wanna overthink it, baby, it's just twist your body and mine. Some kind of butterfly, baby, you give me midnight. You whip up my appetite, don't leave me here high and dry. Oh, but I don't want கிடைக்கும். சோ கூட்டம் அலமோதிட்டு இருக்கு. நம்ம இன்னும் போய் பார்க்க போறோம். கரெக்ட்டா எங்க நின்னுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மன்னார்குடி பெரிய கோயில். ஓ தெரியுதா உங்களுக்கு? ஸோ அதுக்கு எய்தாப்ல உள்ள ரோட்ல தான் நம்ம வந்து நின்றுட்டு இருக்கோம். ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பணக்காரங்களாம் சொல்ல முடியாது, விவசாயிங்க, அன்றாடம் சம்பாரிச்சு வாழ்ந்துட்டு இருக்கவங்க. ஸோ இவங்களுக்கு மேக்சிமம் சப்போர்ட் பண்ணுங்க. மேக்சிமம் இந்த இடத்துலலாம் பேரம் பேசுறது அந்த மாதிரி இதெல்லாம் வேணாம். ஏன்னா அவங்களே வந்து கொஞ்சம் ரூபாய்க்கு தான் விற்கிறாங்க. அப்படிங்கிற போது கண்டிப்பா வந்து அவங்கள்ட்ட மேக்சிமம் பர்ச்சேஸ் பண்ணுங்க. வச்சிருக்காங்க ரோஜா பூ, அப்புறம் இது என்ன பூக்காது, செவந்தியா, செவந்தி பூ. இது செவந்தி பூல, செவந்தி பூல நிறைய ஐட்டம் வச்சிருக்காங்க. ஸோ இதுவுமே நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஸோ பொங்கலுக்கு எல்லாருமே பூ வாங்கிட்டு போறது இங்க வழக்கமா.
இருக்கோம். ஸோ அடுத்தடுத்த கடைகளை வந்து vlog எடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த கடுமையான டிராபிக்ல வந்து நம்ம அண்ணா சூப்பரா ஓட்டிட்டு போறாரு. எப்போதுமே இந்த ரோட்ல வந்து சூப்பர் ஃபாஸ்ட் மாதிரி போற பஸ் எல்லாம் கூட இப்ப எறும்பு மாதிரி போயிட்டு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா நாளைக்கு ஃபெஸ்டிவல் இருக்கனால அவ்வளவு கூட்டம் இன்னைக்கு. அட நம்ம எம்டி போட்டோகிராஃபிப்பா இங்க என்ன நிக்கிறாரு, வா போய் பாப்போம். ஜி இங்க என்ன பண்றீங்க? சூப்பரா இருக்கு. என்ன பண்றீங்க? அதாடா. ஓ ஓ போட்டோவா? சூப்பர். என்ன நம்மள எடுக்க மாட்டீங்களா? எடுத்துருவோம். எடுங்க. அப்படி போங்க. எப்படி அவுட்புட்? வேற லெவல் செம. गाइस எம்டிவி போட்டோகிராஃபி ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்டிருப்போம். சோ ஜி தான் ஓனரு. சூப்பரா போட்டோ எடுப்பாரு. உங்களை ஒரு அழகான கலைஞன் மாதிரி மாத்திடுவாரு. சோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அவரோட எம்டிவி போட்டோகிராஃபிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல நான் ஃபோன் நம்பர் தரேன். வாங்க மற்ற வீடியோ பார்க்கலாம். ஸோ இங்க என்னமோ கலர் கலரா மாலை மாதிரி தொங்க விட்டுருக்காங்க. இது என்னன்னு கேட்கவே வேணாம், நம்மளுக்கே தெரியுது. ஏன்னா அது ஆட்டுக்கும் மாட்டுக்கும் போட்டு செலிப்ரேட் பண்ணுவாங்க போல இருக்கு. பல கலர்ல இருக்குப்பா. இது ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து ஜிகினா மாதிரி இருக்கு. இதை பார்த்தா என்ன பிரஷ் மாதிரி இருக்கு. ஓ எல்லாம் இதெல்லாமே ஆட்டுக்கு போடுறதாமா? ஆட்டு மாட்டுக்கும் போடுறது. ஸோ பொங்கல் வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கோ இல்லையோ, மாட்டுக்கும் ஆட்டுக்கும் நல்லாவே செலிப்ரேட் பண்ணுவாங்க போல இருக்கு. ஸோ இதுதான் வந்து பொங்கல் ஃபெஸ்டிவல் வியாபாரம். அந்த மஞ்சள் வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க அக்கா. ஸோ மேக்சிமம் இவங்கள்ட்டலாம் பேரம் பேசாதீங்க. ஆமாம், கேட்குற ஆசை கொடுத்துருங்க. இவங்கெல்லாம் ஆயிரக்கணக்கெல்லாம் கேட்க போகிறது இல்லை. 10 ரூபா 15 ரூபா 20 ரூபா இவ்வளோதான் கேட்பாங்க. யாரும் மேக்சிமம் பேரம் பேசாதீங்க. இவங்கெல்லாம் வந்து கூலி தொழிலாளர்கள், ரொம்பவுமே கஷ்டப்படுறவங்க. எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ரோட்டு கடையிலலாம் பேரமே பேசாதீங்க. எவ்வளோ கேட்குறாங்களோ கொடுத்துருங்க என்ன கேட்டால். இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீரா சில்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது 4 ரோடு. அதாவது பின்னாடி போனீங்கன்னா உங்களுக்கு பெரிய கோவில், ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னா உங்களுக்கு புதுப்பாலம், இந்த ரைட் சைடு பஸ் ஸ்டாண்டு. ஸோ இது வந்து வினோபாஜி சார். இந்த சைடு போனீங்கன்னா அந்த சென்டர்ல தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் உங்களுக்கு. ஸோ சென்டரா வந்து நின்றுட்டு நம்ம வீடியோ பிடிச்சிட்டு இருக்கோம். ஸோ எவ்வளோ கூட்டங்கள் அலமோது அப்படிங்கிறத பாருங்க. ஸோ அந்த பொங்கல் ஃபெஸ்டிவலை ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து சேஃப்டியா உங்களுடைய ஆர்னமெண்ட்ஸா இருந்தாலும் சரி, உங்களுடைய கேமராவா இருந்தாலும் சரி, சேஃப்டியா பார்த்துக்கோங்க. ஏன்னா கூட்டம் அதிகமா இருக்கனால யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஸோ இங்க வந்து காவல்துறையினரும் அவங்களோட வேலையை கடமையை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ தலைவாணி உரையெல்லாம் வித்துட்டு இருக்காங்க. ஸோ எவ்வளவுன்னு கேட்டா 4 தலைவாணி வர 100 ரூபா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. விலை கொஞ்சம் சீப்பா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம கூட்டங்கள் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே அதிகமாகுது. டைம் ஆகிட்டே இருக்கு. உங்களுக்கு 4:35 5:36 அப்படின்னு ஆகும்போது கூட்ட நெரிசல் அதிகமாவே இருக்கு. ஸோ மேக்சிமம் வந்தீங்கன்னா சீக்கிரமா வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடுங்க. ஸோ இங்கே என்னமோ விற்கிறாங்க. இது என்னன்னு பார்ப்போம். அரை கரண்ட்ல எரியுமா? 2 பல்பு 100 ரூபாங்கிற மாதிரி விற்கிறாங்க. நம்ம கடையில எல்லாம் வாங்கினீங்கன்னா 150 ரூபா 200 ரூபா இருக்கும். அது என்ன கரண்ட் போனா எரியுதுங்கிறது எனக்கும் தெரியல. நிறைய பைக் பார்க் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இது எதுக்கு பார்க் பண்ணி வச்சிருக்காங்கன்னா, ஸோ சென்டர்ல ஆக்சுவலா இங்க வந்து ஒரு 7 இயர்ஸ் 8 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு கட்டை மாதிரி வச்சிருந்தாங்க. பட் காலப்போக்கில் அந்த கட்டையை எடுத்துட்டாங்க. இப்ப அந்த இடத்த வந்து அவங்க பார்க்கிங் யூஸ் பண்றாங்க. அந்த கட்டை எடுத்து அந்த இதை சூட கூட காமிக்கிறோம் பாருங்க உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்க்கிங்க்கு ஈஸியா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நடைபாதை வியாபாரிகள்லாம் வந்து இந்த இடத்துல வந்து சின்ன சின்ன தொழில்கள் செஞ்சு பொழைச்சுக்கிறாங்க. ஸோ இந்த சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு காய்கறி செக்ஷன். ஸோ மேக்சிமம் நீங்க பொங்கல் டைம்ல நார்மலான டயத்துல நீங்க இங்க வந்தீங்கன்னா காய்கறி எல்லாம் கொஞ்சம் சீப்பாவே நீங்க இங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ எல்லா காய்கறியுமே வச்சிருக்காங்க. பூண்டு, மிளகாய், பல்லாரி எல்லாமே வச்சிருக்காங்க. ஸோ இந்த கடை பாத்தீங்கன்னா ஃபாரின் கடை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஸோ முன்னாடியெல்லாம் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய ஃபாரின் கடை இருக்கும். ஸோ இந்த சைட்லாம் பாத்தீங்கன்னா பட் எல்லாமே வந்து அழிஞ்சிட்டு, சின்ன பிள்ளைல இங்க வந்து நாங்கள் வீடியோ கேம்லாம் நாங்கள் வாங்குவோம். பட் இப்போ 1-2 கடை தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அது கூட இல்லை. பட் டிஃப்ரெண்டா டிசைனா மாலை வச்சிருக்காங்க. நம்ம மனுஷங்களுக்கே இவ்வளவு டிசைன்ல கிடைக்க மாட்டேங்குது. ஸோ மாட்டுக்கும் ஆட்டுக்கும் பாருங்க எவ்வளவு டிசைன்ல வந்து மாலை வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு.
அடுத்தது அப்படியே நடந்து போயிட்டு இருந்தேன். அண்ணா ஒருத்தவங்க வந்து இந்த கவுன் எல்லாம் கொண்டுட்டு வந்தாங்க சின்ன பிள்ளைங்களுக்கு. நல்லாவே இருந்துச்சு. என்ன ரேட்டுன்னு கேட்போம். என்ன ரேட்னு அதெல்லாம் 100 ரூபாயிலேருந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நல்லாவே இருக்கு. சின்ன குழந்தைங்களுக்கு இது நல்லா இருக்கும். ஸோ வாழைப்பழம் பக்கத்துல வித்துட்டு இருக்காங்க. அவ்வளோ கம்பீரமா ஒரு அண்ணன் குடிச்சிட்டு இருக்காங்க. அண்ணனோட பேர் அண்ணன் பேர் என்னன்னா மேகராஜ். என்ன பழம் இது? பூவம்பழம். சாறு பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சிருக்காங்க. சூப்பராக இருக்கு. எல்லாமே இந்த பொங்கல் ஃபெஸ்டிவலுக்காக வச்சிருக்காங்க. அப்படியே போயிட்டு இருந்தோம். பக்கத்துல ஒரு பாப்கார்ன் ஒரு ஹிந்தியனை வச்சிட்டு இருக்காங்க. வினோ வந்து நம்மளை கேட்க சொன்னாரு. நம்மளுக்கு ஹிந்தி தகராறுனால அவரே கேட்க போறாரு. என்ன கேட்கிறாருன்னு பார்ப்போம். 12 ரூபாயா? 12 எவ்வளவுங்க? 15 15 ருபீஸ். 15 கத்துங்க. 15 ரூபா. இவங்க ஊர் வந்து யூபியா? யூபி, உத்தரப்பிரதேஷ். அங்கேருந்து வந்து இங்க பிசினஸ் பண்றாங்க. யூபி அவங்க. ஓகே, வேற அதான் தெரியும் நினைக்கிறேன் ஹிந்தி. ஸோ ஓகே, அது வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா மன்னாவூர்ல தான் இருக்காங்களாம். ஸோ அவங்களுக்கு ஏரியா பேர் தெரியல. ஸோ வந்து ஜஸ்ட் வழியை மட்டும் காமிக்கிறாங்க. நம்மளுக்கு தேவையில்ல, நம்ம போலாம் வாங்க. ஸோ இது வந்து ஒரு தள்ளுவண்டி போட்டிருக்காங்க. இங்க என்னென்ன வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தா தானிய வகைகள், அது மட்டும் இல்லாம விதைகள் நிறையவே வச்சிருக்காங்க. ஸோ அவரை விதை, என்னென்ன விதைன்னு அதெல்லாம் பீக்கங்காவா, பரங்கி, வேற முள்ளங்கி, எல்லா வரையும் வச்சிருக்காங்க. நல்லாவே இருக்கு. ஸோ இது எப்போதுமே இந்த கடை இருக்குமா இங்க? ஸோ பொங்கலுக்கு மட்டும் கிடையாது, இந்த கடை வந்து எப்போதுமே இருக்குமா. லேண்ட்மார்க் என்னன்னு சொன்னா சாகர் சில்க்ஸ்க்கு எய்தாப்ல ஸ்டேட் பேங்க் பக்கத்துல கோஆப்டெக்ஸ் ஆப்போசிட்ல இருக்கு. இங்க வந்தீங்கன்னா நீங்க விதைகள் வாங்கிக்கலாம். என் பேரு சரஸ்வதி தாய்மானவன். நீங்க வந்து என்ன கோலமா வியாபாரம் பண்றீங்களா? இல்ல விதைகள் தான். மெயின் வியாபாரம் விதைகள் தான். ஓய்வு நேரத்துல கடையில தான் கவிதைகளும் எழுதுறது. கவிதைகள் எழுதுறது நான் அதிகம் படிக்கல, ஆனா புத்தகம் நிறைய படிச்சிருக்கேன். எழுதியிருக்கிறது 4 புத்தகம் வெளியிடு. விதைகள் வித்துட்டு இருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் லெஃப்ட் திரும்பினா ஸோ காய்கறிகளும் வித்துட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட தக்காளி, சவுச்சவு, ஸோ ஏகப்பட்ட காய்கறிகளும் இருக்கு. இந்த கடையெல்லாம் எப்போதுமே இருக்குமாண்ணா? எப்போதுமே இருக்கும். ஸோ இந்த பெரிய கடத்தல ஸ்டேட் பேங்க் வாசல்ல பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் வந்து போட்டிருக்காங்க. பொங்கல் ஸ்பெஷல்னால கூட்டமும் நிறைய வந்துட்டு இருக்கு. ஸோ பிஸியாவே இருக்கு இந்த ஏரியா. சரி, நம்ம விதைகளுக்கு நம்ம ஊர்ல ரொம்ப அலைஞ்சு விதையே கிடைக்கல. ஆனால் எல்லா விதையும் வச்சிருக்காங்க. நம்ம பர்சனல் யூஸ் கொஞ்சம் விதை வாங்கிட்டு போவோம். ஆனா விதை போடுங்க. வேற என்ன விதை இருக்கு? வெள்ளேரி. இதெல்லாம் செடியா? வெள்ளேரியெல்லாம் கொடி செடி. வேற என்ன இருக்கு? தக்காளி, மிளகா விடுங்க. இதெல்லாம் என்ன? பீன்ஸ். இதெல்லாம் செடியா? கொடி. ஓகே, நம்மளும் சில விதைகளை வந்து வாங்கியிருக்கோம் பர்சனல் யூஸ்க்கு. கீரை விடுங்க. என்ன கீரை? தண்டு கீரை. ஓகே. ஸோ உங்க வீட்டுல இடம் இருந்துச்சு அப்படின்னா செடிகள் போட்டு வளருங்க. உண்மையிலே இயற்கை மூலியமா வரக்கூடிய உணவு வந்து உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது. அதனாலதான் நான் வாங்கிட்டு போறேன். இப்ப இருக்கக்கூடிய உணவு எல்லாம் கலப்படமா இருக்கு. ஸோ அண்ணனுக்கு ஒரு நன்றி. அண்ணன் பேர் என்ன? தாய்மானவன். நன்றிண்ணா. அண்ணன் விதை வித்துட்டு இருக்காங்கன்னு தான் பார்த்தேன். இன்டர்வியூ எடுத்த அப்புறம் தான் தெரியுது சிபிஎம்மோட செக்ரட்டரி அண்ணன். உண்மையிலே ஒரு பெரிய விஷயம். சூப்பர்ண்ணா. பாத்தீங்கன்னா டோர் ஸ்கிரீன் அதெல்லாமே வித்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல அந்த பூவும் வித்துட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்தோம் அப்படின்னா பெண்களுக்கு தேவையான அந்த வளையல், நெயில் பாலிஷ், மருதாணி, அது மட்டும் இல்லாம இந்த சந்தனம், குங்குமம், இது எல்லாமே வித்துட்டு இருக்காங்க.